டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட் ஃபார் டிஃப்ரெண்ட் அக்கேஷன். நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு அக்கேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கிளாத்திங்கை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் அசெட் கிளாஸ்லையும் இருக்கும். அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோலையோ டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அசெட் கிளாஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் குரூப்பிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் சிமிலர் கேரக்டரிஸ்டிக். அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரியா இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே சேர்ந்ததா ஒரு அசெட் கிளாஸ். இந்த மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல நாங்கள் வந்து ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணோம்னா நம்ம போர்ட்ஃபோலியோவும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு அசெட் கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல என்ன பர்டிகுலரா நாங்க நோட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட டியூரேஷன். சில அசெட் கிளாஸ் வந்து லாங் டர்ம்க்கு நல்லா இருக்கும், சில அசெட் கிளாஸ் வந்து ஷார்ட் டர்ம்க்கு நல்லா இருக்கும். டியூரேஷனை கால்குலேட் பண்ணி நாங்க வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து ரிஸ்க். இதுல எப்படி ரிஸ்க் இருக்கும்? சில அசெட் கிளாஸ்ல எப்படி ஹை ரிஸ்கா இருக்கா, மாடரேட்டா இருக்கா, லோ ரிஸ்கா இருக்கான்னு இருக்கும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரிஸ்க் எந்த லெவல்ல இருக்குங்கிறது. அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிட்டர்ன்ஸ் எப்படி கொடுக்க போதும், எந்த பர்சன்டேஜ்ல ரிட்டர்ன் கொடுக்க போதும், லாங் டர்ம்ல எவ்வளவு கொடுக்க போதும், ஷார்ட் டர்ம்ல எவ்வளவு கொடுக்க போதும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டும். இது எல்லாமே நாங்க கால்குலேட் பண்ணி நமக்கு எந்த அந்த அசெட் கிளாஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்.